பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மகிமை உண்டாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருகிடுவதாக என்கிறதான அன்பின் வாழ்த்துதலோடு கூட இன்றைய தினத்தில் நம்ம ஒரு புதிய பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்னன்னு சொல்லும்பொழுது, தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் அல்லது ஆழமான காரியங்கள், அதே சமயத்தில் நம்மளை ஊக்கமளிக்கக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய, நம்மளை பூஸ்ட் பண்ணக்கூடிய அம்சங்களில் ஒன்றை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பயணத்தை தான் நம்ம தொடங்க போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது, தேவன் நமக்கு கொடுத்துட்ட மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் தான் அது. ஸோ அந்த வாக்கு தத்தங்களில் இருக்கக்கூடிய அற்புதங்கள், ஆழங்கள், அதே சமயத்தில் அதில் என்னென்ன விஷயங்கள் நம்மளை ஊக்கப்படுத்துது, நம்மளை பூஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத குறித்து நம்ம தேடி கண்டறிய போகிறோம், அதில் தேடி கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஒரு பயணத்தை இன்றைய நாளில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுவாகவே பைபிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் நம்ம என்னத்தை பார்க்கலாம் அப்படின்னா, தேவனுடைய அனர்ந்த ஞானத்தை பார்க்க முடியும். அதே சமயத்தில் அவருடைய எல்லையற்ற ஒரு அன்பை நம்ம பார்க்க முடியும். அதே சமயத்தில் அவர் இந்த ஒரு பாதையில் நீங்கள் நடங்க, இதுதான் சரியான பாதை அப்படின்னு சொல்லி நம்மளை வழிகாட்டுறார். அந்த ஒரு வழிகாட்டுதல் கூட அதில் இருக்குது. அப்படி தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஞானம், அவருடைய வழிகாட்டுதல் நிரம்பிய ஒரு பொக்கிஷம் தான் என்னன்னா இந்த பைபிள். அதுலேயும் மிக முக்கியமாக இன்னும் மதிப்பு மிக்க பொக்கிஷங்களா நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, பைபிளே ஒரு பொக்கிஷம், அதுலேயும் இன்னும் மதிப்பு மிக்க ஒரு பொக்கிஷமா நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா, தேவன் நமக்கு கொடுத்துட்ட அந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் தான் அந்த மதிப்பு மிக்க ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷங்களா அதில் இருக்குது. இப்பேற்பட்ட இந்த ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம டெய்லி ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் பண்ணுறோம், படிக்கிறோம். எப்படின்னு சொல்லும்போது, இப்போது நம்ம ஒரு துன்பமான நேரமோ இல்லாட்டி ஒரு சந்தோஷமான நேரத்துலையோ நம்ம பைபிள் கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா, பைபிள் படிக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், வாக்குத்தத்த வசனங்கள், மிக முக்கியமாக சங்கீதத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் நம்ம எடுத்து படிப்போம். அதே சமயத்தில் நம்ம டெய்லி பைபிள் படிக்கக்கூடிய பழக்கம் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒரு வரிசை கிரமமாக படிச்சுட்டே போவோம். அப்படி போகும்பொழுது வாக்குத்தத்த வசனங்கள் வரும்போது நம்ம கொஞ்சம் ஆழமாக கவனிப்போம், சிந்திப்போம். நம்மளுக்கு அது கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும், நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் அதை குறிப்பு எடுத்து வச்சுக்குவோம், நோட் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம இன்னுமா யாரையாச்சும் நம்ம போய் மீட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ இந்த ஒரு வாக்குத்தத்த வசனங்களை குறித்து நம்ம அவங்கள்ட்ட பேசுவோம். அதில் நம்மளுக்கு சந்தோஷங்கள் இருக்குது, நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு காரியங்கள் எல்லாமே அதில் இருக்குது. அதே சமயத்தில் யாருக்காவது ஒரு gift கொடுக்கணும் அப்படின்னா, அந்த வாக்குத்தத்த வசனங்கள் அதை நம்ம ஒரு கிஃப்டாக கொடுப்போம். அதே போல் நியூ இயர்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த வாக்குத்தத்த வசனுடைய கார்டு கூட நம்ம அங்கே கிஃப்டாக கொடுப்போம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஒரு வாக்குத்தத்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம், படிக்கிறோம், நம்ம அதில் சந்தோஷப்படுறோம். அப்போது இந்த ஒரு வாக்குத்தத்த வசனங்கள் அது பைபிளில் இருக்கு அப்படின்னா, அது வெறுமனே ஒரு சாதாரண வார்த்தைகள் கிடையாது. அது ஒரு எழுத்து படிவமான வார்த்தை, சாதாரண வார்த்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. மாறா அது எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம் அது. அதே போல நம்மளுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையுடைய ஆதாரமே அந்த வாக்குத்தத்த வசனங்கள் தான். நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம், அதே சமயத்தில் நம்முடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையின் ஆதாரம் அந்த வாக்குத்தத்த வசனங்கள் தான். ஏன்னா அதை நம்பி தான் நம்ம தேவனை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இது தேவன் நமக்கு தருவேன்னு அங்கே வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னா, அந்த வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கை வச்சு நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதான் நம்மளுடைய நம்பிக்கையுடைய ஒட்டுமொத்த ஆதாரம். அதே சமயத்தில் தேவன் அவருடைய பிள்ளைகள் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த வாக்குத்தத்த வசனங்கள் வெளிக்காட்டுது. அந்த அன்பினுடைய உறுதிப்பாடை அது பிரதிபலிக்குது. அப்பேற்பட்டதான் இந்த வாக்குத்தத்த வசனங்கள். நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம், நம்முடைய நம்பிக்கையின் ஆதாரம், தேவன் அவருடைய பிள்ளைகள் மீது வச்சிருக்க அன்பின் உறுதிப்பாடு தான் இந்த வாக்குத்தத்த வசனங்கள். ஸோ அப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு வாக்குத்தத்த வசனங்களை குறித்து அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம என்னைக்காச்சும் ஆழமாக சிந்திச்சு பார்த்துருக்கோமா? கொஞ்சம் சிந்திக்கலாம். கொஞ்சம் சிந்திச்சோம்னா அதில் என்ன இருக்குதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். பாருங்க, தேவனுடைய
ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் எப்படி இருக்குன்னா, முதலாவது அவருடைய எல்லையற்ற அன்ப வந்து நம்மளுக்கு காண்பிக்குது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, "நான் உன்னோட இருந்து, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து" எல்லா இடங்களையும் நம்மள காக்கிறதா அவர் சொல்றார். அதே சமயத்துல இன்னொரு வசனம் பார்த்தோம்னா, "உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை." அதேபோல, "பிதா என்னில் அன்பிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள்." ஸோ அந்த அன்பு வந்து அந்த எல்லையற்ற அன்பு வந்து இந்த ஒரு வாக்குத்தத்தங்கள்ல நமக்கு வெளிப்படுது. அதே சமயத்துல அவர் சொல்றார் இல்லைங்களா? அந்த சொன்ன சொல்ல வந்து அவர் தவறவே மாட்டார். அந்த ஒரு காரியம் கூட இந்த வாக்குத்தத்தங்கள்ல வெளிப்படுது. அதாவது தேவனுடைய அந்த மாறாத தன்மை. அவர் சொன்னார்னா சொல் தவறாதவர். சொன்ன சொல் தவறாதவர். வாக்கு மாறாதவர். அந்த ஒரு காரியம் கூட இந்த ஒரு வாக்குத்தத்த வசனங்கள்ல ரொம்ப அழகா வெளிப்படுது. அதே சமயத்துல அவருடைய திட்டங்கள் வெளிப்படுது. இன்னுமா வந்து நம்மளுடைய நம்பிக்கை இன்னும் உறுதிப்படுத்துது. அதிகமா உறுதிப்படுத்துது. நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும், அதன் மத்தியில கூட நம்ம நம்பிக்கையோட, அவர் மேல நம்பிக்கையோட நம்ம நிக்கிறதுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் தான் நம்மளுக்கு ரொம்ப 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 உதவி செய்யுது அப்படிங்கிறது கூட இதுல இருக்கக்கூடிய சிறப்பான முக்கியத்துவமா இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம இந்த வாக்குத்தத்தங்கள்ல பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, இதில் நம்ம இந்த தொடரில் என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அது ஏன் வந்து நம்மளுடைய நம்பிக்கையின் மையமாக இருக்குது, நம்ம ஏன் அதை வந்து இன்னும் அதிகமாக கவனிக்கணும் அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றுது அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே வந்து இது ரொம்ப அழகாக டிசைன் பண்ண போகுது. ரொம்ப அழகாக மாற்றி அமைக்க போகுது இந்த வாக்குத்தத்தங்கள். அதை குறித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது வெறும் ஒரு தொடர் ஆராய்ச்சி மட்டும் கிடையாது. தேவனுடைய வார்த்தையின் ஆற்றல், அந்த வல்லமை, அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகுது. நம்மளுடைய வாழ்க்கையில் அதனுடைய தாக்கத்தை நம்ம அனுபவிக்க போகிறோம். ஸோ அதற்கான ஒரு அழைப்பு தான் இந்த ஒரு ஆராய்ச்சி. வாங்க நம்ம அந்த ஒரு ஆற்றலை நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தலாம், நம்ம அதை அனுபவிக்கலாம் அப்படின்ற ஒரு அழைப்பாக கூட நம்ம இதை சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு வாக்குத்தத்தங்களை நம்ம தியானிக்கும் போது இன்னுமா நம்ம தேவன்கிட்ட நெருங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதே சமயத்தில் அதை நம்ம தியானிக்க நம்மளுக்கு வேற என்ன தோணும் அப்படின்னா, இந்த வாக்குத்தத்தங்களுக்கு நான் சுதந்திரவாளி, நான் வந்து இதை பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு அனுதினமும் வந்து இதை நம்மளுக்கு நினைப்பூட்டக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கு. நான் இதை பெற்றுக்கொள்ள போகிறேன், இதுக்கு நான் சுதந்திரவாளின்றதை நம்மளுடைய ஞாபகத்தில் அடிக்கடி அதை நம்மளுக்கு கொண்டு வரக்கூடிய விஷயமா கூட இருக்குது இது. ஸோ அப்போது இப்பேற்பட்ட இந்த ஒரு வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன ஒரு மனநிலையோடு கூட பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, முதலாவதாக பெறுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு இருதயம். அதில் என்ன இருக்குது நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா? அற்புதங்கள், ஆழங்கள், நம்மளுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது. அந்த அம்சங்கள்லாம் அதில் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அதை வந்து பெற்றுக்கொள்வதற்கு தயாரான இருதயத்தோடு நம்ம வரணும். அதே சமயத்தில் இந்த பெற்றுக்கொண்ட விஷயங்கள் மூலமாக தேவனுடைய நாமத்தை, அவருடைய மகிமையை நம்ம பிரதிபலிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய வாழ்க்கை. பெற்றுக்கொள்றது மாத்திரம் இல்லை, அவருடைய மகிமையை நம்ம பிரதிபலிக்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தயார்படுத்திக்கணும். நம்ம வந்து சரியாக நம்மளுடைய வாழ்க்கையில் அதை பிரதிபலித்து காமிக்கணும். ஸோ அந்த ஒரு மனநிலையோடு கூட நம்ம இந்த ஒரு பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வந்து அந்த பொக்கிஷங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, ஒரு நல்ல அருமையான குணலட்சணம் மிகுந்த ஒரு நபராக நம்ம மாறுறதுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாறுறதுக்கு நம்ம அனுமதிக்கலாம். ஸோ இப்படிப்பட்டதான ஒரு அழைப்போடு கூட நம்ம உங்களை வரவேற்கிறோம். நம்ம முதலாவதாக வாக்குத்தத்தங்களுடைய முக்கியத்துவத்தை குறித்து என்ன எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரீப்ரிண்டில் வந்து பிரதர் நம்மளுக்கு அநேக இடங்களில் எழுதியிருக்கிறாரு வாக்குத்தத்தங்களை குறித்து.
ஸோ அந்த வாக்குத்தத்தங்களுடைய முக்கியத்துவமாக எது எதெல்லாம் பார்க்கப்படுது, என்ன இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்லாம் வேற வேற ரீப்ரிண்ட்ல எழுதியிருக்கிறாரு. அதை வந்து நம்மளுக்கு வாக்குத்தத்தங்களின் முக்கியத்துவமாக ஒரு வரிசை கிரமமாக நம்மளுக்கு வந்து புக்கில் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நம்ம ஆராய்ச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாக்குத்தத்தமாக நம்ம அங்கே போகலாம். முதலாவதாக நம்ம ரீப்ரிண்ட் 2412 அதில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அவருடைய மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவருடைய இரக்கத்தின் தூதுவர்களாக இருந்து நமக்கு ஊழியம் புரிந்து நம்மை பலம் உடையவர்களாக்குகின்றது. இந்த இடத்துல அவருடைய வாக்குத்தத்தங்கள் மகா மேன்மையும் அருமையுமானது அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதுக்கு ஒரு விலை இல்லை, விலை மதிப்பற்றது அப்படிங்கிறத இந்த வார்த்தையில நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயத்துல இந்த வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு ஒரு தூதுவர்களாக இருக்குதா. தூதுவர்கள், ஏஞ்சல்ஸ். எதனுடைய ஏஞ்சல்ஸ் அப்படின்னா இரக்கத்தின் தூதுவர்களாக நமக்கு இருக்கு. அப்போ இந்த இரக்கம்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு பெரிய விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்னன்னா இரக்கம்னா நம்ம ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் இருக்காது. நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எந்த விதமான சட்டமும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம குனிஞ்சு கொடுக்கறது அதுதான் இரக்கம். இந்த விஷயத்த சொல்லும்பொழுது நம்மளுக்கு எல்லாமே புரியும். அதாவது ஒருத்தர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா நமக்கு அவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற எந்த விதமான அவசியமும் இல்லை, அவருக்கு கொடுத்தே ஆகணும் எந்த விதமான சட்டமும் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இரக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையானதை குனிஞ்சு நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுதான் இரக்கம். அப்போது பிதாவாகிய தேவன் அதே போல தான் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, கொடுத்தே ஆகணும்னு சட்டமும் இல்லை. ஆனால் அவருடைய குமாரனையே நமக்காக கொடுத்துருக்காரு இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே நம்ம தகுதியானவங்களா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா நிச்சயமாக தகுதி இல்லை. ஆனால் நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்பேற்பட்ட அன்பை அங்கே காண்பிச்சிருக்கிறார். ஸோ அது போல் இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஒரு இரக்கத்தின் தூதுவர்களாக இருக்குதா. நம்மளுடைய அனுபவங்கள், நம்மளுடைய சோதனைகள், நம்மளுடைய துன்பங்கள் மத்தியில் நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை படிக்கும்போது அது நம்மளுக்கு இப்படிதான் இரக்கத்தை கொடுத்து நமக்கு ஊழியம் புரியுது அப்படின்னு நமக்கு எழுதுறாரு. நமக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு நமக்கு வந்து பலம் கொடுக்குது. இப்போ நம்ம சோர்வுற்று இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பாடு என்ன பண்ணுது, நமக்கு தேவையான அந்த பலத்தை கொடுத்து நம்மளுக்கு தேவையான காரியங்கள் சத்துக்களை கொடுத்து நம்மளை வந்து பலப்படுத்துதுங்களா. அதே போலதான் ஆவிக்குரிய சுச்சுவேஷன் வரும்பொழுது, ஆவிக்குரிய விதத்துல நம்மளுக்கு சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும்போது, நம்ம சோர்வுல இருக்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது இந்த வாக்குத்தத்தங்களை படித்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு தேவையான காரியத்தை செஞ்சு நம்மளுக்கு ஊழியம் புரிஞ்சு இந்த ஆவிக்குரிய பலன், அந்த பலத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம படித்து அதை அக்செப்ட் பண்ணும்போது அது நம்மளுக்கு பலம் கொடுக்குது, அந்த உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு இந்த ஒரு ரீப்ரிண்ட்ல பார்க்குறோம். நெக்ஸ்ட் ரீப்ரிண்ட் 5739. நாம் நம்முடைய மனதை தேவனுடைய வாக்கு தத்தங்களினால் நிரப்பும் பொழுது முழு குணலட்சணமும் வாழ்க்கையும் அதிகம் மறுரூபமாகும். ஸோ இந்த ஒரு ரீப்ரிண்ட்ல என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போது நம்ம இந்த புது சிருஷ்டியை எதில் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா பலவீனமான இந்த ஒரு மண்பாண்டத்தில் நம்ம பெற்றிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்னதான் நம்மளுடைய பாவ காரியத்தை விட்டுட்டு இல்லாட்டி தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வந்துட்டாலும் நம்மளுடைய மனசுக்கு அது என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும், அந்த பாவம் என்னன்று தெரியும். அப்போ நம்மளுடைய மாம்சம் மறுபடியுமா அதை நோக்கி போகும், அந்த பாவத்தை நோக்கி போகிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த பாவ காரியத்திலிருந்து வெளியில் வர்றது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய சிந்தனையை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு கூட நம்ம ஒரு போராட வேண்டி இருக்குது. அந்த நம்முடைய சிந்தனையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் கூட இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அந்த பாவக்காரியத்தை விட்டுறதோடு கூட இன்னுமா இந்த கொலோசியர் 3வது அதிகாரம் வசனம் 2ல் சொல்லப்பட்ட பிரகாரமாக நம்மளுடைய சிந்தனையை நம்ம என்ன பண்ணால் மேலான அந்த ஒரு காரியத்தை நோக்கி நம்ம வச்சுக்கணும். அந்த மேலான காரியத்தை நம்ம சிந்திக்கணும், அதையே நம்ம யோசிக்கணும். அப்படி நம்ம சிந்திக்கும் போது
நம்மளோட மனசை தேவனுடைய வாக்கு தத்தங்களால் நம்ம நிரப்பும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட பாவ காரியம், அந்த பாவத்துடைய போக்கை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம், சிந்திக்கவே மாட்டோம். அப்படி நம்ம யோசிக்காம சிந்திக்காம இருக்கும்போது நம்மளுடைய மனசுக்குள்ள அந்த வாக்கு தத்தமே இன்னும் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதுவே நம்மளுக்குள்ளாக அப்படியே கிரியை செய்யும். நம்மளுக்குள்ள கிரியை செஞ்சு நம்மளுடைய குணலட்சணத்தை அப்படியே மாற்றும். நம்மளுடைய வாழ்க்கையே அப்படியே மாற்றப்படும், மறுரூபம் ஆகும். அப்போது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு மறுரூபம் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனசை அந்த வாக்கு தத்தங்களால் அப்படியே நிரப்பிக்கணும். தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்ம நிரப்பி வச்சுக்கிட்டு இருக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய சிந்தனை எல்லாமே அங்கே தூய்மையாக இருக்கும். நம்ம வேற எதையுமே சிந்திக்க மாட்டோம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வந்து முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, நம்ம உண்மையுள்ளவர்களா தேவனுக்கு ஊழியம் புரியறதுக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அங்கே இருக்கும். இந்த வாக்கு தத்தங்களை நம்முடைய மனசில் நிரப்பிக்கும் போது அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ரீப்ரிண்ட் 5095. நாம் எவ்வளவாய் வாக்கு தத்தங்களை நம் மனதுக்கு முன்பாய் வைக்கிறோமோ அவ்வளவாய் இந்த நெருக்கமான வழியில் ஓட பலமும் துணிவும் பெற்றிருப்போம். இங்கே மேலே நம்ம 2 ரீப்ரிண்ட்லேயே பார்த்துட்டோம். முதலாவது வந்து நம்மளுக்கு பலம் கொடுத்து நம்மளுக்கு ஊழியம் புரியுது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து நம்மளை வந்து ரூபமாக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் ஃபஸ்ட் ரீப்ரிண்ட்லேயே வந்து நம்மளுக்கு அந்த பலம் கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ரீப்ரிண்ட்லேயும் சேம் அதே தான் அங்கே பேசப்படுது. நம்மளுக்கு பலம் கொடுக்குது அப்படின்னு. அதோட இன்னொரு விஷயம் கூட எக்ஸ்ட்ரா இருக்குது. அதாவது துணிவு, கரேஜ், துணிவை வந்து நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு நம்மளுக்கு இன்னொரு பாயிண்ட் அடிஷ்னலாக வருது. இப்போது கர்த்தருடைய ஜனங்களில் சில பேர் வந்து சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா சோர்ந்து போயிடுவாங்க. ஒருவேளை இந்த ஒரு ஓட்டத்தில் வந்து நான் உண்மையிலவனா இல்லையோ, இல்லாட்டி என்னுடைய உண்மைத்தன்மையை வந்து நான் காண்பிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உண்மைத்தன்மையை குறித்து அவங்க யோசித்து அவங்களுடைய சமாதானத்தையே அங்கே இழந்து போயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. இப்படி சமாதானத்தை இழந்து சோர்ந்து போகிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு விதமான பயம் உருவாகும். பயம், ஒரு நெருக்கத்துக்குள்ளாக அவங்க தள்ளப்படுவாங்க. ஒருவேளை நான் வந்து 2ஆம் மரணத்துக்கு போயிடுவேனோ அப்படின்னு ஒரு பயம் கூட அவங்களுக்கு வந்துடுது. இது எப்படி வருது அப்படின்னா, இப்போது யார் ஒருத்தர் தன்னை குறித்து சிந்திக்கிறாரோ, தன்னை குறித்து சரியாக யோசிக்கிறாரோ, அதாவது தேவன் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு தரநிலை, அதை வச்சுட்டு இந்த ஒரு தரநிலைக்கு இல்லாட்டி இந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நான் எந்த அளவுக்கு வந்திருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு வந்து அதுக்கு தகுதியுள்ளவன் ஆகிருக்கிறேன், இல்லாட்டி நான் எந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்துலேருந்து கம்மியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் யோசிப்பார் இல்லைங்களா? அப்படி யோசிக்கிறவருக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன், இல்லாட்டி நான் இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். யார் தன்னை குறித்து வந்து யோசிக்கிறாரோ, இந்த ஒரு தரநிலையை வச்சுட்டு தன்னை குறித்து யோசிக்கிறாரோ அவருக்கு நல்லாவே தெரியும் நான் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கிறேன் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த ஒரு காரியங்கள் அவருக்கு எந்த ஒரு குணத்தை வளர்க்கணும் அப்படின்னா, அதாவது தன்னை பற்றி சிந்திக்கிறது, தேவன் வச்சிருக்க அந்த ஒரு தரநிலையை ஒப்பிட்டு சிந்திக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். அப்படிப்பட்ட விஷயம் நம்மளை எதை நோக்கி வழி நடத்தணும் அப்படின்னா, ஒரு தாழ்மையை நோக்கி வழி நடத்தணும். அதாவது நான் வந்து பலவீனமானவன், நிச்சயமாக வந்து என்னால் முடியாது, என்னுடைய பலவீனங்கள் எனக்கு தெரியுது, தேவன் வச்சிருக்க அந்த ஒரு தரநிலைக்கு வந்து என்னால் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்க முடியுது அப்படின்னு அவருடைய நிலை குறித்து அவருக்கு வந்து அந்த தாழ்மையான குணத்தை தான் அங்கே வளர்க்கணும். ஆனால் அதுக்கு மாறாக சில பேர் என்ன நினச்சிட்றாங்கன்னா, நான் வந்து உண்மையாக இல்லை, நான் வந்து இந்த ஒரு ஓட்டத்தில் சரியாக ஓடலை, தேவனுக்கு பிரியமானவனாக நடக்கலை அப்படின்னு சோர்வுக்குள்ளே போயிடுறாங்க. அந்த மாதிரி போயிடக்கூடாது. நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை, நம்மளுடைய நம்பிக்கையை இழக்கிற மாதிரி நம்ம அதுக்குள்ளே போயிடக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதை படிக்கணும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பலத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நம்மளுக்கு பலத்தையும் தைரியத்தையும் தான் கொடுக்கும். உதாரணத்துக்கு நம்ம எடுத்து பார்க்கலாமே, தேவன் சொல்கிறார், பலவீனங்களிலே என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்மளை சோர்வுக்குள்ளாக்குதா? இல்லை. தேவன் சொல்கிறாரு, உன்னுடைய பலவீனம் என்னன்றது எனக்கு தெரியும், அதில் என்னுடைய பலம் வந்து பரிபூர்ணமாக விளங்கும் அப்படின்றத அவர் நம்மளுக்கு சொல்கிறார்.
அப்போ இது எப்பேற்பட்ட ஒரு பலத்தையும் ஒரு தைரியத்தையும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு வாக்குத்தத்தங்கள் நம்மளை உற்சாகப்படுத்துது, நம்மளுக்கு பலம் கொடுத்து நம்ம இன்னும் தைரியமா கான்ஃபிடென்ஸோட நம்மளுடைய நம்பிக்கையோட இந்த ஒரு இடுக்கமான பாதையில நம்ம ஓடுறதுக்கு, இடுக்கமான பாதையில நம்ம தொடர்ந்து ஓடுறதுக்கு நம்மளுக்கு பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்குது இந்த வாக்குத்தத்தங்கள். ஒருவேளை ஒருவேளை இதே சூழ்நிலை பாருங்க, நம்ம அந்த வாக்குத்தத்தங்களை நம்மளுடைய மனசுல வந்து நம்ம நிரப்பி வச்சுக்காம இந்த மாதிரியான ஒரு சோர்வு வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய நிலை என்ன ஆகும்? நம்ம நிலை என்ன ஆகும் அப்படின்னா, நிச்சயமா நம்ம வழி தப்பி போயிடுவோம். வழி மாறி நம்ம போயிடுவோம். ஏன் அப்படின்னா, சாத்தான் வந்து ரொம்ப அப்படியே காத்துக்கிட்டே இருக்கிறார். யாரெல்லாம் சோர்வுக்குள்ள போறாங்க, யாரெல்லாம் நம்ம வஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால நம்ம சோர்வுல இருக்கும்போது நம்ம அந்த ஒரு சாத்தானுக்கு இடம் கொடுத்துடாம, நம்மளுடைய நம்பிக்கையை இழந்துடாம, வாக்குத்தத்தங்களை நம்ம எடுத்து அதை தியானிச்சு அதில் வரக்கூடிய அந்த ஒரு பலத்தையும் தைரியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது இதில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு 6th வால்யூமில் பக்கம் 572. கர்த்தருடைய ஜனங்களின் இருதயம் கவலையிலிருந்து முழுமையான விடுதலையை அடையும் பொருட்டு தெய்வீக பாதுகாப்பு குறித்ததான அருமையான வாக்குத்தத்தங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் வந்து கவலையிலிருந்து விடுதலை அடையணும் அப்படின்னா அவங்க வாக்குத்தத்தங்கள், பாதுகாப்பு குறித்தான வாக்குத்தத்தங்களை அவங்களுடைய இருதயத்தில் நிரப்பி வச்சுக்கணும், அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனுடைய விளக்கம் நம்ம பார்த்தோம்னா, இந்த கவலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வசனத்துக்குரிய விளக்கம் அப்படின்னா நம்மளுக்கு மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஸோ இந்த ஒரு வசனத்துக்குரிய விளக்கம் தான் நம்மளுக்கு இருக்குது. அதாவது நாளைக்கு என்ன நடக்குமோ இல்லை நாளானைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு கவலை வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தேவனுக்கு தெரியும். அவர் வந்து எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்குவார். ஸோ அவர் பார்த்துக்கிறதுனால நம்மளுக்கு இது வேணுமே அது வேணுமே, இந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்குதே, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்றத மாதிரியான கவலைகள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு மாறாக இந்த ஒரு கவலையிலேருந்து நீங்கள் விடுதலை பெறணும் அப்படின்னா அந்த பாதுகாப்பு குறித்தான வாக்குத்தத்தங்களை உங்களுடைய மனசில் அங்கே நிரப்பி வச்சுக்கணும் அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். அப்போது இந்த நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள் அப்படிங்கிறதுனால இது வந்து ஆப்போசிட்டான ஒரு காரியத்தை நம்மளுக்கு போதிக்குதா? அதாவது நம்ம கேர்லெஸ்ஸாக ஒரு அக்கறையே இல்லாமல் இல்லாட்டி எந்த வேலையும் செய்யாமல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை போதிக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது. அது அந்த மாதிரி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருங்கன்னு போதிக்கிறதில்ல, நீங்கள் அக்கறை இல்லாமல் இருங்கன்றதை போதிக்கல, நீங்கள் வந்து எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருங்க தேவன் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே போதிக்கலை. அதுக்கு மாறா நீங்கள் வேலை செய்யுங்க, நீங்கள் உங்களுடைய வேலைகள் அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, அதற்குண்டான பலன் அதை வந்து தேவன் தருவார். நீங்கள் ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. நீங்கள் விதைக்கிறதோ நடுறதோ அதை நீங்கள் எடுக்கிறதோ நீங்கள் அறுவடை பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து நீங்கள் செய்யுங்க. அதோடைய பலன் வந்து அது தேவன் கையில் இருக்குது. நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு வேலை செய்கிறோமே, இதனால நாளைக்கு என்ன பலன் வருமோ தெரியாது அப்படின்னு ஒரு கவலை உங்களுக்கு இருக்க வேண்டாம். அந்த மாதிரி கவலை இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வேலைகளை மாத்திரம் செஞ்சுட்டு அதை தேவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. தேவன் என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய எல்லா காரியத்தையும் அவர் மேற்பார்வையிடுகிறவராக இருக்கிறார். அவர் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். தேவனை யாரெல்லாம் அன்பு கூறுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு வாக்குத்தத்தமும் அவர் பண்ணியிருக்கிறார். ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியான வாக்குத்தத்தங்கள் மீது நம்மளுடைய நம்பிக்கை இருக்கணும். அந்த மாதிரியான வாக்குத்தத்தங்களை நம்ம நிரப்பிக்கிட்டு அதை தியானிக்கணும், அதை சிந்திக்கணும். அப்படி நம்ம பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய மனசு இந்த ஒரு கவலைகள்ல இருந்து நம்மளுக்கு விடுதலை பெற்று அது வந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நிச்சயமா சந்தோஷம் கிடைக்கும். அது நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்யறதுக்கு ஒரு அக்கறை வந்து நம்மளுக்கு இருக்கும். அக்கறை உள்ளவர்களாக அந்த ஒரு வேலையை நம்ம செய்வோம். அக்கறை இல்லாதவர்களாக இல்லாம நம்ம கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கேர்ஃபுல்லாக அந்த ஒரு வேலைகளை செஞ்சு தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம் அப்படின்றதான் நம்மளுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னுமா இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே நம்மளுடைய முன்னோடி நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஸோ அவர் ஜனங்களுக்கு அங்கே பிரசங்கம் பண்ணும்போது அப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் தேவனை நோக்கி பார்த்தாரு. தேவன் வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் ஜனங்களை வந்து போஷிச்சார் கர்த்தர் மூலமாக. இன்னுமா
இதில் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே மீதி இருந்ததை வந்து அங்கே சீசர்கள் 12 கூடை நிறையா அவங்க எடுத்தாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கர்த்தர் நாளைக்காக கவலைப்பட்டாரா அப்படின்னா இல்லை. அவர் எல்லா நேரத்துலையும் தேவனை நோக்கி, தேவனை பார்த்து, தேவனை சார்ந்து தான் இருந்தார். ஆனால் அவர் கேர்லெஸ்ஸாக இல்லை. மீதி இருந்ததை அடுத்த ஒரு வேலைக்காக என்ன பண்ணார்னா, அவர் பிரயோஜனப்படுத்துறதுக்காக, ஒரு அக்கறையுள்ளவராக அவர் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டாரு. ஸோ அதே போல் நம்மளும் கூட கேர்லெஸ்ஸாக நீங்கள் நடக்காதீங்க, கேர்ஃபுல்லாக நடங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய வேலைகளை செஞ்சு அவனுடைய பலனை தேவன்கிட்ட விட்டுருங்க. தேவன் நம்மளை பார்க்குறாரு, மேற்பார்வையிடுறாரு. அவர் அன்பு கூறுறவங்களுக்கு அவர் எல்லாமே நன்மையாக அவர் மாற்றுறாரு அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நிரப்பிக்கங்க அப்படிங்கிறதான் இந்த இடங்களில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ரீப்ரிண்ட் 4046. யாரெல்லாம் தெய்வீக வாக்குத்தத்தங்கள் அனைத்திலும் முழு நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் வெற்றியின் மேல் வெற்றியும், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதமும், சந்தோஷத்தின் மேல் சந்தோஷமும், சாதனையின் மேல் சாதனையும், இறுதியாக உலகம், மாம்சம் மற்றும் எதிராளியானவரிடமிருந்து மகத்துவமான வெற்றியை நம்மை நேசித்து நம்மை கிரயம் கொடுத்து வாங்கினவருடைய தொடர்ச்சியான உதவி மற்றும் புண்ணியத்தின் மூலமாக அடைவர். கோலியாத் தாவீதின் கூழாங்கல்லுக்கு முன்பாக வலிமை இழந்து போனது போல இந்த வகுப்பினர் முன்பு எதிர்ப்பு மற்றும் நம்பிக்கையின்மையாகிய ராட்சதர்களும் வலிமை இழந்து விடுவர். இந்த ரீப்ரிண்ட்டில் நம்ம மேலேருந்து படிக்கும் போதே அழகாக இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு புரியுது. இதில் நம்ம அழுத்தம் கொடுக்கணும், இல்லாட்டி ஹைலைட் பண்ணணும் சில வார்த்தைகள் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த தேவனுடைய அந்த ஒரு வாக்குத்தத்தங்கள் மீது முழு நம்பிக்கை வைக்கிறாங்களோ, இந்த இடத்துல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் முழு நம்பிக்கை. அந்த வாக்குத்தத்தங்கள் மீது முழுசாக நம்பிக்கை இருக்கும். யாரெல்லாம் இப்படி நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, வெற்றியின் மேல் வெற்றி, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம், சாதனையின் மேல் சாதனை. இதெல்லாம் கிடச்சிட்டு இதில் லாஸ்ட்டாக வந்து உலகம், மாம்சம், பிசாசு. ஸோ இவங்கள்ட்ட இருந்து ஒரு மகத்துவமான வெற்றி அவங்களுக்கு கிடைக்குமா, ஒரு மாபெரும் வெற்றி அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்குறார். இன்னுமா இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்மை விலைக்கு வாங்கினவருடைய அந்த ஒரு புண்ணியத்தின் உதவினால, அவருடைய ஹெல்ப்னால இந்த ஒரு மாபெரும் வெற்றியை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்றது நம்மளுக்கு கொடுக்குறாரு. இன்னுமா இந்த வெற்றி எப்படி இருக்கும்னா, இப்போ கோலியாத் அவர் வந்து ஒரு மாபெரும் வீரன், ரொம்ப வலிமையானவராக இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட வலிமையானவராக இருந்துட்டாலும் தாவீதினுடைய அந்த ஒரு சின்ன கூழாங்கல்லுக்கு முன்னாடி அவருடைய அந்த வலிமை அது இல்லாமல் போயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த சின்ன கூழாங்கல்னால தாவீது அந்த ராட்சதரை அங்கே வீழ்த்திட்டார். அதே போல இந்த வகுப்பார் முன்னாடி யாரெல்லாம் தெய்வீக வாக்குத்தத்தங்கள் மீது அந்த முழு நம்பிக்கை வைக்கிறாங்களோ அந்த வகுப்பினர் முன்னாடி இந்த எதிர்ப்பு, அப்புறமா நம்பிக்கையின்மை அப்படிங்கிற இந்த ராட்சதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வலிமை இழந்து போயிடுவாங்களாம். அப்போ இங்க ராட்சதர்கள் யாரு அப்படின்னா எதிர்ப்பு, அப்புறமா நம்பிக்கையின்மை. இந்த எதிர்ப்பு அப்புறம் நம்பிக்கையின்மை அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம சத்தியத்தின்படி நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சத்தியம் பிரகாரமாக நடக்கிற நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறோம். நம்ம சத்தியத்தின்படியே பேசுகிறோம், சத்தியத்தின்படியே வந்து நம்ம நடக்கிறோம், அதுக்கப்புறம் சத்தியத்தின்படியாக ஒரு ஊழியங்கள் செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக எல்லாமே நன்மையான விஷயங்களாக போயிடுமா அப்படின்னா அப்படி இல்லை. நிச்சயமாக ஒரு எதிர்ப்பு, ஒரு ஆப்போசிட் வந்து அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து நம்பிக்கையிலேருந்து போகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ராட்சதர்கள் தான். ராட்சதர்கள் நமக்கு முன்பாக இந்த ஒரு ஓட்டத்தில் ஓடக்கூடிய நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராட்சதர்கள் தான் இந்த எதிர்ப்பு, அப்புறமா நம்பிக்கையின்மை. அப்போ இப்படிப்பட்டதான சூழ்நிலையில இருந்து நம்ம விடுபடணும். விடுபட்டு நம்ம சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம், அதுக்கப்புறம் வெற்றிக்கு மேல வெற்றி, அந்த சாதனையின் மேல் சாதனை நம்ம பெறணும் அப்படின்னா அது எதன் அடிப்படையில் இருக்குது, எதன் மீது சார்ந்து இருக்கு அப்படின்னா தேவனுடைய தெய்வீக வாக்கு தத்துவங்களின் மீதான முழு நம்பிக்கை வைக்கணும். அதன் மீது தான் சார்ந்து இருக்குது. ஸோ அப்படி சோர்ந்து போன நிலைமையில கூட நம்ம தேவனுடைய வாக்கு தத்துவங்களின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது வரக்கூடிய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கை இன்மையாக இருந்தாலும் சரி, அது இந்த ஒரு முழு நம்பிக்கையின் முன்பாக வலுவிழந்து போயிடும். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சந்தோஷப்படுவோம், வெற்றி பெறுவோம், சாதனையை நம்ம வந்து நிச்சயமாக அங்கே கிடைக்கும். இறுதியாக
அந்த உலகம், மாம்சம், பிசாசு இவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு நம்பிக்கைக்கு முன்பாக அவங்க பலமில்லாதவர்களாக, வலுவில்லாதவர்களாக அவங்க விழுந்து போயிருவாங்க அப்படிங்கிறது நம்ம இங்க பார்க்குறோம். அப்ப நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு 4 ரீப்ரிண்ட்ல இருந்து நம்ம மொத்தமா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வாக்குத்தத்தங்கள். தேவனுடைய மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஒரு இரக்கத்தின் தூதுவர்களாக இருந்து, நமக்கு ஊழியம் செஞ்சு நம்மள பலப்படுத்துது. அதே சமயத்துல இந்த வாக்குத்தத்தங்கள நம்ம மனசுக்குள்ள நிரப்பி வச்சுக்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையே அங்க மறுரூபமாகுது. அதே சமயத்துல நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த வாக்குத்தத்தங்கள நம்முடைய மனதுக்கு முன்பா நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம இந்த ஒரு நெருக்கமான வழியில ஓடுறதுக்கு நம்மளுக்கு தைரியம், பலம், துணிவு அங்க நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே சமயத்துல நம்ம இந்த வாக்குத்தத்தங்கள் மீது நம்ம நம்பிக்கை வைக்கும்பொழுது, நம்மளுக்கு எந்த விதமான கவலையும் இல்லாம, நம்மளுடைய வேலைகளை தொடர்ந்து நம்ம செய்வதற்கு இந்த வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு முழுமையா உதவியா அங்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாரி யாரெல்லாம் இந்த ஒரு வாக்குத்தத்தங்கள் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கிறாங்களோ, அவங்க நிச்சயமா அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க. அவங்க வெற்றியை பெறுவாங்க. தேவனுடைய உதவினால, கர்த்தருடைய அந்த புண்ணியத்தின் உதவினால அவங்க நிச்சயமா சாதனைக்கு மேல் சாதனை, அவங்க வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது இந்த முக்கியத்துவத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வாக்குத்தத்தத்தினுடைய அந்த முக்கியத்துவங்கள் இப்ப நம்ம பார்த்துருக்குறோம். தேவனுடைய மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். புது சிருஷ்டிகளாக இருக்கக்கூடிய நமக்கு, நம்மளுடைய இந்த ஒரு இடுக்கமான பாதையில ஓடுறதுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்பா இருக்குது. எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவி புரியக்கூடியதா இருக்குது. தேவனுடைய அன்பு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெளிப்படுது அப்படிங்கிறது இதுல நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் சில சப்கெட்டிங் வைஸா நம்மளுக்கு அந்த முக்கியத்துவத்தை குடுத்துருக்குறாங்க. அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வாக்குத்தத்தங்கள நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் வேதாகமத்துல இருக்குது. அந்த வாக்குத்தத்தங்கள நம்ம படிக்கும்போது, அதுல என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? அதே சமயத்துல அது உள்ள என்ன விஷயங்கள் இருக்குது? அத நம்ம எப்படி எடுக்கிறது? அத நம்ம எப்படி பார்க்கிறது? அப்படின்ற ஒரு காரியங்கள் எல்லாத்தையுமே அதுல சகோதரர் நம்மளுக்கு எழுதியிருக்கக்கூடிய ரீப்ரிண்ட் பகுதிகள் அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம வரக்கூடிய கிளாஸஸ்ல இருந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களாக எடுத்து, அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள என்ன ஆழமான காரியங்கள் இருக்குது? அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி வெளிய கொண்டு வந்து, அந்த ஒரு காரியத்த நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணி நடைமுறைப்படுத்தி, தேவனுடைய மகிமைய, தேவனுடைய அந்த ஒரு காரியங்கள், தேவனுடைய குணலட்சணங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தேவனை பிரதிபலித்தாரோ, அதேபோல அதிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்துல நம்மளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிச்சு, அதற்கே உண்டான அந்த ஒரு ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதுவரை தேவன் நம் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேவநாமம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சதா காலங்களில் மகிமைப்படுவதாக. ஆமென்.